தமிழ் மக்களுடைய மனதை கவர நம்முடைய முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து. வணக்கம் நேரிலே, இது கோல்டன் ஹோம்ஸின் கோல்டன் ஓபலன்ஸ் வழங்கும் சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சி. நான் செந்தில். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேரிலே, மக்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை குறித்து இந்த அரங்கத்தில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் செல்வதற்கு முன்பாக நேரிலே, இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு மிகச் சிறிய காலகட்டத்திற்குள், மிக குறுகிய காலகட்டத்திற்குள் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை இன்றைக்கு அடைந்திருக்கின்றது என்று சொன்னால், மிகப்பெரிய அளவில் இது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு நேர்களாகிய நீங்கள் தான் முழுமுதற் காரணம். அந்த வகையிலே தினம்தோறும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்கின்ற நேயர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்துவதற்காக தங்களது நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும், எங்களுடைய சிறிய தவறுகளை கூட உரிமையோடு சுட்டி காட்டுகின்ற நேயர்களுக்கும் சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். நேர்களே, அருந்ததியினருக்கான உள் ஒதுக்கீடு, அருந்ததியினர் என்று சொல்லப்படுகின்ற சமூக வழக்கத்திலே சக்கிலியர்கள் என்று அழைக்கப்படுகின்ற விளிம்புநிலை மக்கள், துப்புரவு தொழிலில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக 3% உள் ஒதுக்கீடு கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்டது. அந்த உள் இட ஒதுக்கீட்டை எதிர்த்து தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் சமீபத்தில் உச்சநீதிமன்றமும் மத்திய அரசிடம் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றது. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கின்றது. இதற்கு எப்பொழுது முடிவு என்பதாக கேட்ட ஒரு கேள்வியும் இந்த தருணத்திலே நம் நினைவுக்கு வருகின்றது. இந்த தளத்தில் நின்று இன்றைக்கு நாம் சமூகத்தில் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூக மக்களின் உள் இட ஒதுக்கீடு குறித்தும், பொதுவாக இடஒதுக்கீடு அரசியலாக்கப்படுகின்றதா இந்தியாவில், இடஒதுக்கீட்டை வைத்து எப்படியெல்லாம் அரசியல் நடத்தப்படுகின்றது இந்தியாவில் என்ற தளத்தில் நின்றும் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்திற்கு முன்பாக நேர்களே, இந்த இட ஒதுக்கீடு குறித்தான, அருந்ததியர் இட உள் ஒதுக்கீடு குறித்தான ஒரு செய்தி தொகுப்பு நம் மத்தியில் இருக்கின்றது. அதை பார்த்துவிட்டு நம்முடைய வாதத்தை தொடங்கலாம். அருந்ததியர் தொடர்ந்து இந்த சமூகத்தின் ஆதிக்கத்தால் அல்லல்படும் அடித்தட்டு சமூகத்திற்கான பெயர். வரலாற்றில் இவர்களின் பணியாக குறிப்பிடப்படுவது போர் முனைக்கு தேவையான தோல் கருவிகளை தயாரிப்பதும் விவசாய பணிகளில் ஈடுபடுவதுமாகவே அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. ஆனால் கால மாற்றத்தால் தங்களது பாரம்பரிய தோல் தொழிலை இழந்து துப்புரவு பணியாளர்களாக துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இவர்கள். இன்றைய காலகட்டத்தில் மனித கழிவுகளை அகற்றும் மனிதநேயமற்ற ஓர் பணியில் இவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது வேதனையின் உச்சம். கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் மிகவும் பின்தங்கியிருக்கக்கூடிய இவர்களைப் போலவே வட இந்தியாவிலும் சண்டாலா, பாங்கி போன்ற சமூகத்தினர் வாழ்ந்து வருவதாக சொல்கின்றனர் ஆய்வாளர்கள். தமிழகத்தில் மட்டும் சுமார் 60 லட்சம் அருந்ததியினர் இருக்கக்கூடும் என்கிறது புள்ளி விவரம். இவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முயற்சியாக கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசு 3% உள் ஒதுக்கீட்டை வழங்கியது இவர்களுக்கு. இது போதாதென்று இவர்கள் போராடுவது ஒருபுறம் இருக்க, இந்த உள் ஒதுக்கீட்டிற்கு எதிரான குரல்களும் ஓங்கி ஒலிக்கத்தான் செய்கின்றன. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதாக கேட்ட கேள்வியும் இந்த நேரத்தில் நம் நினைவுக்கு வரத்தான் செய்கின்றன. மொத்தத்தில் அரசியல் செய்வதற்கான பல்வேறு வழிகளில் இடஒதுக்கீடும் ஒன்றா என்ற விடை தெரியா கேள்விக்கு விடை காணும் முயற்சியே இந்த விவாதம். நேரிலே அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். அருந்ததியினருக்கான உள் இட ஒதுக்கீடு குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த செய்தி தொகுப்பின் தளத்தில் அடிப்படையாக வைத்துத்தான் இன்றைய நாம் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். நேர்களில் நமது அரங்கத்திற்கு இது குறித்து விவாதிப்பதற்காக பெண்ணிய செயற்பாட்டாளர் ஓவியா அவர்கள் வந்திருக்கின்றார். அருந்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில அமைப்பாளர் ஜக்கையன் அவர்கள் நம் மத்தியிலே இருக்கின்றார். முனைவர் ராமசுப்பிரமணியன் அவர்கள், சமூக ஆர்வலர் முனைவர் ராமசுப்பிரமணியன் அவர்களும் நம்மோடு
தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இங்கு வந்திருக்கின்றார். நேர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சியை மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். நீங்களும் தொலைபேசியின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை திரையில் தெரிகின்ற எண்களுக்கு அழைத்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்பதை நினைவுபடுத்தி வாதத்தை தொடங்குகின்றேன். வணக்கம். முதல் கேள்வி ராமசுப்ரமணியன் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இடஒதுக்கீடு, இந்த உள்ளிட ஒதுக்கீடு குறித்து நாம் விரிவாக பேசுவதற்கு முன்பாக, இடஒதுக்கீடு இந்தியாவில் அரசியலாக்கப்படுகின்றதா, அதுவும் தமிழகத்தில் அரசியலாக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி பல்வேறு காலகட்டங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு நல்ல தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கருத்துக்கள் பதிவு செய்வதற்கு முன்பாக கிட்டத்தட்ட என்னுடைய கருத்துக்கள் ஏற்புடைமையாகத்தான் பெரும்பாலான மக்கள் தமிழகத்தில் இருப்பார்கள் என்ற ஒரு அறிமுகத்தோடும் நான் இதை தொடங்குகின்றேன். ஆனால் இந்த ரிசர்வேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடஒதுக்கீடு என்பது நிச்சயமாக ஒரு சமுதாயத்தில் தேவையான ஒன்று தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னால் பல்வேறு தரப்பு மக்களும் பல்வேறு நிலையிலே தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை தூக்கி விடணும் அப்படிங்கிறது சமூகத்தினுடைய கடமை. ஆகவே அது ஒரு பெரிய அரசியல் என்று சொல்வதற்கு மேலாக இது ஒரு சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனையை சமூகம் நிச்சயமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அது எல்லாருமே செய்ய வேண்டியதுதான். அதனால் இது ஒரு அரசியல் என்ற வகையினை நான் பார்க்கவில்லை. ஆனால் இது அரசியலாக்கப்படுகின்றது என்பது உண்மையாகத்தான் இருக்கின்றது. இப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கு நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு என்பது இன்னும் புதுசாக இப்பொழுது வந்ததல்ல. இது மாதிரி பல நாடுகளிலே, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், அமெரிக்கா போன்ற பல நாடுகளிலே இந்த இடஒதுக்கீடு யார் ரொம்ப ஒடுக்கப்பட்டவர்களோ தாழ்த்தப்பட்டவர்களோ அவர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது உலகத்திலே நடக்கின்ற சமாச்சாரம். அதனால இந்தியா அதில் வித்தியாசமான ஒரு நாடாக இருக்க முடியாது. அப்படி சொல்லும் பொழுது ஒரு இதனுடைய பின்னணியை பார்த்தோம் என்றால், ஆங்கில ஏகாதிபத்தியம் இருக்கும் பொழுது கூட இந்த ஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருந்திருக்கிறது. அதை விட முக்கியமானது என்னன்னா, சத்ரபதி சிவாஜி அவருடைய பரம்பரையில் வந்தவர் ஒருவர். அவர் ஒரு ராஜா. அவர் ஷோலாப்பூர் அப்படிங்கிறதுல சத்ரபதி சாஹு மகாராஜ் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய நாட்டிலே அந்த ஷோலாப்பூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே அந்தணர்களே நிறைய படித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்தணர்களுக்கே நிறைய வேலை வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவர் பார்க்கின்றார், என்னடா அது மற்ற மக்கள்லாம் முன்னுக்கே வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கொண்டு ஒரு அரசராக இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்றாருன்னா, அந்தணர்களை அல்லாத மற்றவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று 50% அவர் ஒதுக்குகின்றார். இது நடந்தது. அதை ஒதுக்கும் பொழுது ஒரு நிறைய அந்தணர்களிடம் எதிர்ப்பு வருகின்றது. அதை போய் பார்த்த அந்த அந்தணர்கள் ஒருத்தர் அவரை அழைச்சின்னு போறார். அதாவது கணபத் அவையங்கர்னு அவருக்கு பேர். அவர் அழைத்து கொண்டு போகின்றார். நான் பண்ணு தப்பா ரைட்டாங்கிறது உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரலாயம் இருக்கு. அந்த குதிரலாயத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாம் அவுத்து விட்டு அங்கே அதற்கு முன்பாக நீங்க அந்த கொள்ளை கொட்டி விடுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த குதிரலாயத்திலேருந்து குதிரைகள்லாம் வேகமாக செல்லுகின்றன. நல்ல கொழுத்த குதிரைகள் எல்லாம் முதல்ல அதை போய் சாப்பிடணும். ரொம்ப சோனி சப்பானி குதிரைகள்லாம் ஓரத்தில் நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியறதே, ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கின்றது அப்படின்னு அந்த அவையங்கருக்கு சொல்றார். அதாவது ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க அவங்களால சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிட முடியல. ஏன்னா ரொம்ப வலிமை மிக்க குதிரைகள் தான் இங்கே போய் சாப்பிட்றது. அது போலத்தான் இந்த மக்களுக்கும். அதனால 50% அவர் இடஒதுக்கீடு செஞ்சார். அதை பிறகு பார்க்குறார், பிராமியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, 10% தானே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த 10% கொடுத்துருவோம். 50லேருந்து 90% நான் இப்போ இடஒதுக்கீடு செய்கின்றேன், வேலைக்காக இருக்கட்டும், படிப்பு கல்வி என்று சொல்லுகின்றார். அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கான்ஸ்டியூஷன் வரும்பொழுது அப்போ நம்முடைய பாரத பிரதமர் பிறகு வருகின்றார் நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவர் யார்கிட்ட இந்த ஒர்க்கை கொடுக்குறாருன்னா, இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் தயார் பண்ணும்பொழுது அதில் முக்கியமானது இந்த ரிசர்வேஷன் அதில் வருகின்றது. அது யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா அம்பேத்கர்ங்கிறது. அவர் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக கொடுக்கவில்லை, தகுதி உள்ளவர் என்பதற்காக அவருக்கு அந்த பொறுப்பினை வழங்கப்பட்டது. அவர் சொல்லும்பொழுது இது மாதிரி மக்கள்லாம் ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது இவர்களுக்கும் மேலே தூக்கி விடணும், அதனால ஒரு 10 வருஷங்களுக்கு
இவர்களுக்கு ரிசர்வேஷன் என்பது வேண்டும் என்று சொன்ன உடனே அப்பொழுது பேக்வர்ட் கிளாஸஸ்னா இது எக்கனாமிக்கலி இல்லை, அதாவது தாழ்த்தப்பட்ட சமூக ரீதியாக பின்பற்றப்பட்டவர்கள் அவரெல்லாம் கூட சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அதை ஒத்துக்கொள்கிறார். ஆனால் இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா 15, 7.5 என்கின்ற சதவிகிதம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போய் கிட்டத்தட்ட 69, 70, 80 என்றெல்லாம் போய் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் சரியானதாக இருக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடு எனக்கு இருக்கின்றது. அதாவது இது வந்து ஒரு எது தேவையோ அதற்கு மேலாக கொடுக்கப்படுவது என்பது இது வந்து we are leading to an ugly situation. இதுவும் ஒரு பெரிய டிஸ்டார்ஷன் இந்த சொசைட்டி வரும் என்ற வகையிலே நான் கருதுகிறேன். அடிப்படையான கருத்து சொல்லுங்க ஜெகன், உங்களுடைய அடிப்படையான கருத்து. அன்றைக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் இன்றைக்கு அது அதிகமாக இருக்கின்றது. பொதுவாக இடஒதுக்கீட்டை பற்றி ராமசுப்ரமணியன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் அதோடு இணைத்து உள்ஒதுக்கீட்டை பற்றி உங்களுடைய அடிப்படையான கருத்தை சுருக்கமாக சொல்லுங்க, நாம் விரிவாக விவாதிக்கலாம். பொதுவாக வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசியல் துறையில வழங்கப்படுகிறது. இப்போ கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலும் கொடுக்கும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடை வந்து தீர்மானிக்கும் பொழுது யாரும் எதிர்க்கலை. அரசியலை பொறுத்தளவு அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அதாவது எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்வு செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கும் பொழுது அதில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து உண்மையான தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிறவர்கள் வர முடியாது. ஏன்னா இங்கே வந்து மேல் சாதி கீழ் சாதி என்கிற அமைப்பில் இங்கே உயர்த்தப்பட்ட சாதியினர் வந்துட்டு தங்களுக்கான ஆட்களை, அதாவது தாழ்த்தப்பட்டவர்களே இருக்கின்ற தங்களுக்கான நல்ல அடிமைகளை உருவாக்குவதற்கு இந்த அரசியல் என்பது பயன்படும். ஆகவே வந்துட்டு இரட்டை வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத அம்பேத்கர் முன் வச்சார். அப்போ அதற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் உள்ளிட்ட பல பேர் வந்துட்டு இல்லை இரட்டை உரிமைக்கு வாக்குரிமை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக எதிர்த்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தனி தொகுதி முறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 44 சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 7 பாராளுமன்ற தொகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் முன் வச்ச அந்த அரசியல் துறையில வந்து இடஒதுக்கீடு என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லா தொகுதியுமே 2 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. ஒருவர் வந்து பொதுவான ஒரு எம்எல்ஏ, இன்னொருவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்றே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ. அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே கவனிக்கக்கூடியவராக இருப்பார். ஆக அவரை தேர்வு செய்யக்கூடிய உரிமை என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே உண்டு என்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சார். அது அரசியல் அரங்கில் அது வந்து தோற்கடிக்கப்பட்டது. அதனால தான் இந்த வேறு வழி இல்லாமல் இந்த முறை வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டினுடைய அந்த அடிப்படையான அரசியல் பங்கேற்பு என்பது எப்படி இருக்குன்னா, யார் வந்து ஒரு ஊரில் வந்து உண்மையாக ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உழைக்கிறாங்களோ அவங்கள வந்து தேர்வு செய்யறது கிடையாது. ஏன்னா இங்கே வந்து ஓட்டு போடுவது என்பது எல்லாரும் சேர்ந்து தான் ஓட்டு போடுறாங்க. ஆக மேல் சாதி சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுக்கான நபர்களை தேர்வு செய்வதற்கு, அதாவது தங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களே தங்களுக்கான ஒரு நபரை, ஒரு சிறந்த அடிமையை தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த பஞ்சாயத்து தேர்தலில் இருந்து எம்பி தேர்தல் வரைக்குமே வந்து அப்படிதான் தேர்வு செய்யறாங்க. ஆகவே இந்த அம்பேத்கர் முன்வைத்த அரசியல் துறை இடஒதுக்கீடு கிடைக்கல, முழுமையாக கிடைக்கல. இப்ப இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு என்பது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கான, அதுவும் அவர்களுக்கான மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் அது வழங்கப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது உயர்த்தப்படணும். உண்மையாகவே தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தமிழகத்தில் 21% இருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த விழுக்காடு குறித்த விவரங்களை நாம் நிச்சயமாக விரிவாக பேசலாம். அதற்கு முன்பாக நேயர்கள் 2 பேர் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார்கள். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம் சத்தியம் சாத்தியமே, சொல்லுங்க சார். வணக்கம் சார். உயர் ஜாதியினர் அப்படிங்கிறாங்க. நீங்க அதற்கு முன்பாக உங்களுடைய பெயர், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். பிரபாகரன். பிரபாகரன், எங்கிருந்து பேசுறீங்க? பிரபாகரன் சார். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. சார், உயர் ஜாதி அப்படிங்கிறாங்க. உயர் ஜாதியிலையும் வந்து ஏழை அந்த மாதிரி ஒரு ஒரு ஒன்னும் இல்லாத காசு இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 90% மார்க் எடுத்து அவங்களால கேஸ்ட்ன்னு பார்க்கும்போது வெளியே தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து உள்ளார வர முடியாம தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து மேல வரணும். வர எல்லாருமே சந்தோஷம் தான். தாழ்த்தப்பட்ட மக்கள் படிப்புன்னு பார்க்கும்போது வந்து ஒருத்தன் 90% எடுத்தா போதும், ஒருத்தன் 60% எடுத்தா போதும். இது வந்து நீங்க வந்து சமநிலையா பார்க்கும்போது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அம்பேத்கர் வந்து கொண்டு வந்தது வந்து அப்ப நாகரிகத்தோட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அப்படி இருந்தாங்க. இப்ப வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அவங்களும் கொஞ்சம் ஏறி இருக்காங்க. ஆனா நாங்க வந்து உயர் ஜாதியினர் வந்து நாங்க இன்னும் கீழே இறங்கி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய பிற சாதியினருக்கும் இதனால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறீங்க. நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நாம் இது குறித்து விவாதிக்கலாம். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. ஐயா, நான் பாலமுருகன் பேசுறேன். ஓட்டப்பிடாரத்திலிருந்து பாலமுருகன், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
தொலைக்காட்சியை பார்க்காம சுருக்கமா சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். தொலைக்காட்சியை பார்க்காம பேசுங்க சார். நான் அருந்ததியார் ஜாதியில இருக்கிறவன். டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இது விஷயமா கேஸ் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அவர் வந்து அந்த அவரோட முதல்ல அந்த எலெக்ஷன்ல நிக்கும் போதே இந்த அருந்ததியார் சமுதாயத்தில் உள்ளவங்களை அடிச்சு துன்புறுத்தும் போது கூட ஜனதா கட்சியில இருக்கும் போது ஏர் உழவன் சின்னத்துக்காக சிக்கரை ஓட்டி கெட்டின நாங்க ஒரு எங்க ஜாதி அப்பேற்பட்ட ஒரு இதுக்காக எல்லாம் இப்படி பண்ண கிருஷ்ணசாமி இப்ப வந்து எங்களுக்கு வந்து அக்கிஸ்டா வேலை பார்க்காரு. ஆனா நாங்க இது வரைக்கும் அவர் இல்ல இது வரைக்கும் நாங்க வந்து அவரை வந்து நல்ல முறைத்தான் நினைச்சிருந்தோம். எங்களோட ஓட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன இன்னும் மன அழுத்தம் வைக்கிறாரு. நன்றி நன்றி. கருத்திற்கும் அழைப்பிற்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கின்றார். நேர்களை மீண்டும் சொல்கின்றோம், ஒரு ஆரோக்கியமான தளத்தில் நின்று நம்முடைய விவாதத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இடஒதுக்கீடு குறித்த விவாதத்தை அரசியல் பிரச்சனைகளை தாண்டி உங்களுடைய உணர்ச்சிகளை சற்றே கட்டுப்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை நாகரிகமாக பதிவு செய்யுங்கள். சொல்லுங்க ஓவியா. இப்போ பேசிய இதற்கு முன்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பேசிய ஒரு நேயர் சொன்னார், இதனால் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கக்கூடிய பிற சாதியினருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதா பொதுவாக இன்றைக்கு அப்படி ஒரு பரவலான கருத்தும் பரவி கொண்டிருக்கின்றது. இதை குறித்த உங்களுடைய கருத்து என்ன? அதாவது சாதி என்பது ஒரு சமூக யதார்த்தமா இருக்கு. இப்போ சாதி ஒழியணும்னு சொல்றது வேற, சாதி இருக்குங்கிற யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு வேறுபாடு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நோய் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாதான் நோயை ஒழிக்க முடியும். அப்போதான் நோயை அனலைஸ் பண்ண முடியும். எனவே இது சாதிய சமூகமாக, சாதி இந்த சமூகத்தில் இருக்குங்கிறத விட சமூகமே சாதிய சமூகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நிலையில வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடஒதுக்கீடு என்பது அவருடைய வரலாற்றை கூட ஐயா அவர்கள் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு ஹிஸ்டாரிக்கலாக சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு என்பதை கொண்டு வந்தவர்களுக்கு ரெண்டு நோக்கம் இருக்கு. ஒன்று, பல்வேறு பிரிவுகளாக இருக்கக்கூடிய மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய முறை இதுதான். இது சலுகை அல்ல. இட் இஸ் த வே ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னு கேட்டால் இருக்கிற பிரிவுகளை நீங்கள் முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணணும். அப்போதான் எல்லா பிரிவினருக்கும் ஒரு சமூக நீதி வழங்கக்கூடிய, சமநீதி வழங்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்கள் கொண்டு வர முடியும். இது இடஒதுக்கீடுடைய ஒரு தத்துவம். இன்னொன்று, சாதி ஒழிப்பு வீரர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தத்துவம் இது. இந்த இடஒதுக்கீட்டினுடைய நோக்கம் எப்படி இடஒதுக்கீடு சாதியை ஒழிக்கும் அப்படின்னு கேட்டால், சாதிங்கிறதுல சில அம்சங்கள் இருக்கு. ஒன்று, அது பிறவியின் அடிப்படையில் வருது. இன்னொன்று, சாதிங்கிறது மக்களை பல பிரிவுகளாக பிரிக்குது. இப்படி பிரிக்கும் பொழுது அந்த பிரிவுகளை சமநிலையில் வைத்து பிரிக்கல, ஏணிப்படி வரிசையில வச்சு பிரிக்குதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஆக ஒருவருக்கு கீழ் இன்னொருவர், இன்னொருவருக்கு கீழ் இன்னொருவர். இந்த ஒரு ஸ்கீம்ல பிரிக்கும் பொழுது எதன் அடிப்படையில் ஒருத்தர், இப்போ நீங்க வந்து இந்த செய்தி தொகுப்பு காமிச்சாங்க. இந்த செய்தி தொகுப்பு வந்து அந்த ஒரு நண்பர் சொன்ன மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட செய்தி தொகுப்பு அல்ல, இப்போ எடுக்கப்பட்ட, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு செய்தி தொகுப்பு. அப்போ இப்படி பிரித்து வைத்திருக்கிறப்போ சாதி வந்து என்ன பண்ணுது, முதல்ல தொழில் செய்கிற உரிமையை பறிக்குது, கல்வி உரிமையை பறிக்குது, தொழில் செய்கிற உரிமையை பறிச்சிருக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மனுநீதிங்கிற காலத்திலிருந்து தொடர்ந்து வந்த விஷயம். அப்போ அவர்களை உயர்த்தி விட வேண்டும் என்று சொன்ன பொழுது கல்வியில் ஒதுக்கீடு, தொழில் வேலை வாய்ப்புகளில் ஒதுக்கீடு, அரசியலில் ஒதுக்கீடு, இந்த ஒரு திட்டங்களின் வழியாக தான் அவங்கள முன்னேற்றி விட முடியும். கருணையின் மூலமோ பச்சாதாபத்தின் மூலமோ அல்லது பாடல்கள் பாடியோ எந்த ஒரு சமூகத்தையும் மேலே தூக்கி விட முடியாது. அவனுக்கு மறுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்படுகின்ற விதமாகத்தான் இந்த ஒதுக்கீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இவை இன்று பொருத்தமுடையவையாக இருக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சாதிகள் இருக்கும் வரை, அதைத்தான் சொல்ல வரேன், சாதிகள் இருக்கும் வரை இது வந்து தொடரணும். அப்ப சாதி எப்படி ஒழியும்? இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போனா இந்த சாதி வந்து பெர்மனன்ட் ஆயிடுமே, இதை வந்து ஒழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வருது. அது நமக்கும் இருக்கு. ஆனா அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப வெள்ளையர் போறதுக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்துல அல்லது ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சாகு மகாராஜா காலத்துல இருந்து வந்த ஒதுக்கீட்டுல ஒரு பார்வை இருந்தது. அது என்ன பார்வைன்னு சொன்னா, என்ன பிரிவுகள்ல மக்கள் இருக்கிறாங்களோ அந்த பிரிவில் அத்தனை சதவீதத்துக்கு அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது, வகுப்புவாரி இடஒதுக்கீடு. அது வந்து எதன் அடிப்படையில் செய்ய முடியும்? சென்சஸ் அடிப்படையில் தான் செய்ய முடியும். ஆனா 1930க்கு பிறகு இந்தியாவில் வந்து சென்சஸ் வந்து சாதி வாரியாக எடுக்கப்படலை.
சாதி, அதாவது இப்போ வந்து வருவாயை சென்சஸ்ல கேட்காம இருந்துட்டா வறுமையை ஒழிச்சிட முடியாது. அப்ப சாதியை கேட்காம இருக்கிறது மூலமா சாதியை ஒழிச்சிட முடியாது. இங்கு சமுதாயத்தில் சாதி ஒழிய முன்னாடி சென்சஸ்ல ஒழிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, இன்னைக்கு நீங்க சொல்ற இந்த இடஒதுக்கீடு அரசியல் ஆகுதா அப்படிங்கிற கேள்வி, இப்போ ஒரு நண்பர் வந்து நம்முடைய ஒரு சமூக தலைவர் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, யார் கையிலயும் இன்னைக்கு டேட்டா இல்லை. எத்தனை சதவீதம் சரியாக எந்த வகுப்பு ராமசுப்ரமணியன் கேட்டப்பட்ட அதே கருத்தை தான் வைத்திருக்கின்றார். இன்றைக்கு அது அதிகரித்து சில சதவீதங்களை தாண்டி போயிருக்கிறது. டேட்டா இல்லாம அது தாண்டலேன்னு எப்படி சொல்ல முடியும் என்பது நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர் இணைப்பிருக்கின்றார். அவருடைய கருத்தை கேட்டு ஜக்கனுடைய கருத்தையும் கேட்கலாம். வணக்கம். சாத்தியமே இணைப்பில் இருக்கிறீங்களா? வணக்கம். தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சொல்லுங்க ஜெகன். அதாங்க, பொதுவாக வந்து இந்த மாதிரி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், ஏன்னா நாங்களும் உயர்த்தப்பட்ட சாதியிலையும் ஏழைகள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான சில கேள்விகள்லாம் வருது. அம்பேத்கர் வந்து இந்திய குடியரசு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அவர் வந்து பாராளுமன்றத்தில் வச்சு பேசும்போது இதை வந்து மிக தெளிவாக பேசினார். அதாவது நாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சமூக அமைப்புக்கு நாம் போக போகிறோம். இங்கே வந்து அரசியல் ரீதியாக அவர்கள் வந்து உயர்த்தப்பட்ட சாதியோ அல்லது தாழ்த்தப்பட்ட சாதியோ 2 பேருடைய வாக்குக்கும் ஒரே விதமான மதிப்பு தான் அரசியல் ரீதியாக. ஆனால் சமூக ரீதியாக உயர்த்தப்பட்ட சாதியினருக்கான வேள்வி வேற, மதிப்பீடு வேற, தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கான மதிப்பீடு என்பது வேறு. ஆக சமூக ரீதியாக இருக்கின்ற இந்த ஏற்ற தாழ்வுகளை களைவதற்காக தான் இடஒதுக்கீடு என்பதே வழங்கப்பட்டதே தவிர பொருளாதார ரீதியான விஷயங்களுக்காக அல்ல. ஆக தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பது சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வு. அது எப்படி இருக்கு? சாதி அடிப்படையில் தான் இருக்கு அந்த ஏற்றத்தாழ்வு. இன்னும் நீங்கள் சொல்வதை இப்படி புரிந்து கொள்ளலாமா என்று நினைக்கின்றேன். பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அருந்ததியின சமூகத்தை சேர்ந்தவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை விட பொருளாதார ரீதியாக மிகவும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய பிரசாதினருக்கு மரியாதை அதிகமாக கிடைக்கிறது அப்படிங்கிறீங்க. அதானே? மரியாதை மட்டும் சமூக ரீதியான பார்வை, வாய்ப்புகளுமே கூட ரெண்டும் பெரிய வேறுபாடுகள் இருக்குது. அதாவது அரசாங்க துறையில வருவதற்காக இருக்கட்டும், இல்ல ஒரு கடனை பெறுவதற்காக இருக்கட்டும், இங்க வந்து சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறதுக்கு ஒரு பெரிய ஃபேக்டர் ப்ளே பண்ணுது. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது என்று. ராமசுப்ரமணியன், உங்களுடைய கருத்துக்கள் இப்போ இவங்க சொன்னாங்க அந்த சதவீதம் அடிப்படையில் முழுமையாக தெரிந்து கொள்ளாததுதான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அது 100% உண்மை. 1930க்கு அப்புறம் பின்னாடி என்ன பர்சன்டேஜ், எவ்வளவு கேஸ்ட் யாருக்கும் தெரியாது. இது வந்து இட் இஸ் ஒன்லி a guesswork which is going on. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 251 கேஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்குன்றாங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது. ரெண்டாவது, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னா 87% இருக்குன்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உண்மையிலேயே அதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, let us give 87% ரிசர்வேஷன். இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன் நான் இந்த சாகு மகராஜ் சொன்னது போல அவர் டிசைட் பண்ணிட்டார் 10 பேர் தான் ஏன் பிராமணா இருக்கா, நீ வந்து 90 பேர் மற்றவங்களுக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொன்னார்னா தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட். அதே மாதிரி இப்போ 87% தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு தெரிஞ்சு போச்சுன்னா, டெஃபினட்டா தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க அதுல கொடுக்கறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் எதுவுமே இல்லாம கணத்துல கல்லு போட்ட மாதிரி யாருக்கும் தெரியாது இவ்வளவு இருக்கா அவ்வளவு இருக்கான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், இந்த இன்னைக்கு வந்து கேஸ்ட்ங்கிறது மாறி போய் இன்னைக்கு மிக மோசமான நிலைமையில எல்லா கேஸ்ட்லயும் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பீகார்ல ஒரு MA படிச்ச அந்தனர் வகுப்பை சேர்ந்தவர், அவர் இன்னைக்கு இந்த இப்ப சொல்ல அருந்ததியர் செய்கின்ற வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு வேற வேலையே கிடைக்கல. அவர் என்ன பண்ணிட்டார், இன்னைக்கு அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றார். அது நம்ம அப்ப என்ன ஆகும்னா, இன்னைக்கு ஏதோ வாழ்க்கை நடத்தணும், ஏதோ ஒரு வேலையை செய்யணும். அதாவது மனித கழிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப தவறானது. ஆனால் அந்த வேலையை தான் பலவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல இவரும் ஒருத்தர். ஆக அப்ப இந்த இம்பேலன்சஸ் இந்த சொசைட்டி என்னென்ன ரூபத்திலாம் இருக்கின்றது என்பது நமக்கு தெரிகிறது. அதனால ஏதோ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் இல்லை, இது வந்து மற்ற கம்யூனிட்டிகளிலும் இருக்கிறவர்கள் வெளியில வெளிச்சம் போட்டு நான் இப்ப காமிக்கிறேன். இது வந்து பத்திரிகையோட வந்த செய்திகள். ஆமா. ஆகவே இது போன்ற நிலைமையில எங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது? இப்ப ஏதாவது டெஃபினட்டா தெரியாம நாம வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது ஒண்ணு, வேணும்னு சொல்றது இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள் என்று சொன்னால் இது வந்து சமூக ரீதியாக நல்லதா ஒரு தெளிவான புள்ளி விவரங்கள் தேவை அப்படின்னு கருத்தை கேட்பதற்கு நேர் ஒருவருடைய கருத்தை கேட்கலாம். வணக்கம். சாத்தியமே யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சண்முகசுந்தரங்க. எங்கிருந்து?
கோவை 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 சண்முகசுந்தரம், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. ஐயா சொல்லுங்க, இணைப்புல இருக்கிறீங்க, சொல்லுங்க ஐயா. இல்ல இந்த உள்ஒதுக்கீடை பத்தி சொல்லியிருந்தாங்க. இல்ல அது ஆக்சுவலா வந்து ஒரு என்னதான் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சாலும் அந்த ஒண்ணு சாதியம் ஒன்றும் அழியறது இல்லைங்க. ஒரு வெளிநாட்டுக்கே போயிட்டு இங்க வந்தா கூட உள்ளூருக்கு வரும்போது அவன் சாதி அடையாளத்தோட தான் வர வேண்டியது இருக்கு, எவ்வளவு இது பண்ணாலும். ரெண்டாவது 8வது படித்த 2 சாதியை சேர்ந்தவர்கள், ஒன்னு அருந்ததியர் ஒன்னு உயர் சாதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு அலுவலகத்துல வந்து ஒரு அலுவலக உதவியாளரா சேர்றான்னு வச்சுட்டோம்னா அப்ப வந்து என்ன ஆகுனா அந்த 8வது படித்த அந்த அருந்ததியருக்கு வந்து துப்புரவு பணியும் உயர் சாதிக்காரருக்கு தோட்ட பணியும் கொடுக்குறாங்க. இதுலயே வந்து இந்த வேறுபாடு இருக்குதுங்க. இதை களையறதுக்கே வந்து அந்த ஒதுக்கீடு கட்டாயம் அவசியம் தேவைங்கிறதா இப்ப நம்ம சொல்றோம். நிச்சயமா நல்ல கருத்து. தொடர்ந்து நிகழ்ச்சி அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. ஜெகன், இப்ப பொதுவான இடஒதுக்கீடுக்கு சாதிய கணக்கெடுப்புகள் தேவை, அந்த கணக்கெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். உள் இடஒதுக்கீடு, இந்த 3 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை மிக கடுமையாக எதிர்க்கின்றார்கள். குறிப்பாக கிருஷ்ணசாமி போன்றவர்கள், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி உள் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதை எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த உள் இடஒதுக்கீடு உங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றதா? அதாவது இப்போ முதல்ல 1931க்கு பிறகு சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இது வந்து மற்ற சமூகங்களுக்கு தான். தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சாதிவாரியான கணக்கெடுப்பு ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு 76 பிரிவுகள் தாழ்த்தப்பட்ட சாதிகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த 76 சாதிகள் என்பது இன்றைக்கு இல்லை. அது வந்து ஒரு காலத்தில் வந்துட்டு மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பிரிவுகள்லாம் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், கேரளா பிரிஞ்சதுக்கு பிறகு அந்த கணக்கெடுப்பு அந்த சாதிகளை வந்து ரிவைஸ் பண்ணல. அதனால வந்து 76 இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ஆனால் இப்போ நடைமுறையில் வந்து என்ன பார்த்தோம்னா இன்னைக்கு வந்துட்டு ஆதி திராவிடருங்கிற மக்கள் தொகையில, அதாவது அரசினுடைய புள்ளி விவர கணக்குப்படி ஆதி திராவிடருங்கிற பொதுவான பெயர், ஆதி திராவிடருங்கிறது ஒரு பொதுவான பெயர், அந்த பேர்ல 54 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பறையர் என்கிற பேர்ல வந்துட்டு 21 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பல்லர் என்கிற பெயர் அல்லது தேவேந்திர வேளாளர்ங்கிற பேர்ல 22 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அருந்ததியர், சக்கிலியர், மாதாரி, பகடை, தோட்டி, ஆதி ஆந்திரா என்கிற இந்த பெயர்கள்ல ஒரு 7 பிரிவுகள்ல கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இந்த 3 சமூகங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களே வந்துட்டு 93.5% இந்த மக்கள் 3 பிரிவு மக்களே வந்துடுறாங்க. மற்ற பிரிவுகள் வந்துட்டு புதுரை வண்ணார் ஒரு சமூகம், குறவர் என்று ஒரு சமூகம், இதை தாண்டி மற்றவங்க வந்து ஒரு 2% மட்டும்தான். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3% என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள்ல குறிப்பா அருந்ததியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3% என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கணக்கெடுப்பு என்பது எங்களை பொறுத்தவரை தவறா பார்க்கிறோம். எப்படின்னா இப்போ அருந்ததியர் என்கிற பிரிவில் நாங்கள் 20 லட்சம் பேர் இருக்கிறோம். அதாவது சக்கிலியர், மாதாரி, பகடை இந்த பெயர்களில் 20 லட்சம் பேர் இருக்கிறோம். ஆனால் பொதுவாக இருக்கின்ற ஆதி திராவிடர் என்கிற பெயர்லையும் நாங்கள் இருக்கிறோம். அதுல வந்துட்டு தேவேந்திர உள்ள சமூக மக்கள் இருக்காங்க, பழையர் சமூக மக்கள் இருக்காங்க, நாங்களும் இருக்கிறோம். அந்த பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள்ல அருந்ததியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்கள் தொகையை வந்து அருந்ததியர் இணைச்சாதான் உண்மையான ஒரு இடஒதுக்கீடு புள்ளி வரும் என்பது கிடைக்கும். அப்படி இணைத்தால் நீங்கள் எத்தனை லட்சம் பேர் தமிழகத்தில் இருப்பீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்ல, நாங்கள் வந்து 60 லட்சம் பேர் நாங்க இருக்கிறோம். அதாவது இன்றைய நிலவரப்படி 2001 கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னா நாங்க வந்து 40 லட்சம் பேர் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நிலவரத்துல கணக்கெடுப்புல நீங்க நடத்துனீங்கன்னா கண்டிப்பா நாங்க 60 லட்சம் பேர் இருப்போம். இந்த 60 லட்சம் பேருடைய மக்களுக்கு நாங்க வந்து சரிசமமான ஒரு வாய்ப்பு கேட்கிறோம். இடஒதுக்கீடு என்பதே கடைநிலையில் இருக்கிறவங்களை தூக்கி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு என்பது. அந்த இடஒதுக்கீட்டிலும் எங்களுக்கு வந்துட்டு சரிசமமான வாய்ப்பு இல்லாம 3% மட்டும் கொடுத்து முடக்கி வச்சிட்டாங்க. இப்போ கடந்த கலைஞர் தலைமையிலான திமுக அரசு ஒரு பக்கம் வந்து உள்ஒதுக்கீடு என்பது வழங்கினது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கூட அதில் எங்களுடைய உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கல என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை. ஆக கிடைச்சதே குறைவு. அந்த கிடைச்ச குறைவான இடஒதுக்கீட்டையும் பறிக்கக்கூடிய, தட்டி பறிக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு பணியை வந்துட்டு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வந்து செய்கிறார். ஆனால் அவர் ஒரு வாதத்தை வைத்தார். நான் அவரிடம் தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கேள்வியை முன்வைத்த பொழுது அவர் சொன்ன வாதம், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள், இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் எங்கள் உணவிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது.
அதற்கான வேறு வழிகளை அரசு செய்ய வேண்டும். இது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வேறு வழியில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா இப்ப நாங்க தாழ்த்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டுல எங்களுக்கு கொடுக்காம பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீட்டுல தான் கொடுக்க முடியும். நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் அவருடைய வாதம் என்பது இந்த தாழ்த்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டுல நீங்க கொடுக்காதீங்க, வேற இடஒதுக்கீட்டுல இருந்து கொடுங்கன்னா வேற எம்பிசி ஒதுக்கீட்டுல இருந்து கொடுத்தா ஒத்துக்குருவாரா? அவங்க ஒத்துக்குருவாங்களா? பிசி ஒதுக்கீட்டுல இருந்து கொடுக்க முடியுமா? அல்லது உச்சநீதிமன்றம் பொது ஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த 69% தாண்டி மற்ற மாநிலங்கள்ல 50% தாண்டக்கூடாதுன்னு விதி இருக்கும்போது தமிழகத்தில் 69 கொடுக்குறாங்க. இந்த 69 தாண்டி 0.5 கூட தமிழக அரசு உயர்த்த முடியாது. இது நடைமுறைக்கு முடியாத ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பொது ஒதுக்கீட்டுல இருந்து கொடுக்கணும்னா அது முடியுமா? சாத்தியம் இல்லையே. அப்ப நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள்னா தாழ்த்தப்பட்டவருக்கான ஒதுக்கீட்டுல இருந்தா எங்களுக்கு கொடுக்க முடியும். சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது அதாவது ஒரு இல்லாத ஊருக்கு வழி சொல்றதுங்கிற மாதிரி இவர் என்னன்னா இருக்கிற ஊருக்கு இல்லாத வழியை சொல்றாரு. தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம். இருக்கிறீங்க, தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமா பதிவு செய்யுங்க. வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து எம்.கே. ஆறுமுகம். ஐயா ஆறுமுகம், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. ஜெகஜீவன் ராம் ஜனநாயக மக்கள் இயக்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர். நாங்க ஒரு 25 வருஷமா இருந்து இடஒதுக்கீடுக்காக பாடுபட்டு இடஒதுக்கீடு வாங்கி 10ஆம் சிக்கல் இருக்கிற பாத்தீங்க ஐயா. அதாவது அருந்ததிற்கு இடஒதுக்கீடு கொடுக்கறப்ப மட்டும் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, பிசி இருந்து எம்பிசி கொடுக்கறப்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்ல பிசி இருந்து கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறப்ப அந்த சமுதாயம் எதிர்ப்பு தெரிவிச்சதா? பிசி அதே மாதிரி பிசி இருந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கறப்ப இடஒதுக்கீடு தெரிவிக்கலையா? அதென்ன அதையெல்லாம் சகோதரத்துவம் இல்லாத ஒரு சகோதரத்துவம் தலித்துக்குள் இப்படி ஒரு முரண்பாடு வருகிறது. ஒரு மனித நேயம் என்பது அவர்களெல்லாம் இந்திய சட்டத்தில் கற்றுக்கொள்ளவில்லையா? வரலாறு கற்றுக்கொள்ளவில்லையா? தமிழர்கள் என்றாலே அனைவரையும் நல்லா வாழ வைக்கின்ற ஒரு சமுதாயமாக இருக்க நாம் சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்களே தவிர பங்கிட்டு நான் பசியாருங்கிற பண்பாடு தமிழர்களுக்கு பண்பாடு எதிர்ப்பது எப்படி நியாயம் அப்படிங்கிறீங்க? நன்றி, நல்ல கருத்து. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல குமார் பேசுறேன் சார். காஞ்சிபுரம் குமார், சொல்லுங்க உங்களுடைய கருத்து. என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இந்த சாதி இது பாத்தீங்கன்னா, ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க, இணைப்புல தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தலைவர்களால தான் சார். அதாவது இந்த அந்தந்த சமுதாயத்தின எது நம்ம இந்த இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகிட்ட நம்மள அழகு வைக்கிறாங்க. ஏன்னா எங்க சமுதாயத்துல இப்படி இத்தனை பேர் அத்தனை பேருன்ற மாதிரி அதே அரசாங்கம் தான் சொல்லிட்டு ஜாதி சான்றிதழ் வேணும்ன்றாங்க. அப்புறம் அதை சென்சர்ல ஒழிச்சாலாம் இது எப்பவுமே ஒழிக்க முடியாது. அரசியல் இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதி இது பிரச்சனை ஒழிக்க முடியாதுங்க. நன்றி, உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்தில் செய்ய பாருங்கள். இப்ப பேசுகின்ற பொழுது இன்னொரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். அரசியல்வாதிகள் எங்களை கணக்கு காட்டி இதை ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இடஒதுக்கீட்டுக்காக போராடுவதை விட தங்களுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி தேர்தல் அரசியலுக்காக தேர்தலில் தங்களுக்கு இத்தனை சீட்டுகள் வேண்டும் என்பதற்காக கணக்கு காட்டுவதாக ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தமிழகத்தில் இடஒதுக்கீடு அரசியலாக்கப்படுகின்றதா என்ற கேள்வியை நான் இந்த தளத்தில் தான் முன்வைத்தேன். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இப்போ இந்த நம்ம நண்பர் கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு கருத்து வரக்கூடாதுன்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம். அவங்க வைக்கிற வாதங்கள் ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீடுக்கே பொருந்தும். அருந்ததியர் ஒதுக்கீட்டுக்கு மட்டும் ஒரு தனி வாதத்தை நம்ம எடுத்துக்கொண்டு வைக்க முடியாது. எனவே நீங்க அந்த தளத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் சாதி ஒழிப்பு இயக்கங்களால் முன்வைக்கப்பட்ட இடஒதுக்கீடு கோரிக்கை சாதியை அதாவது வெறும் சாதி அடிப்படையில் மட்டும் சமூகத்தை இயக்குகிறவர்களால் கையில் எடுக்கப்படும் பொழுது சில நேரங்களில் அது ஒரு தவறான சிந்தனைக்கு வழிவகுத்து விடுகிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது தவிர்க்க முடியாதுன்னு நான் பார்க்குறேன். இது இந்த மாதிரியான நிலை தவிர்க்க முடியாதது. ஏன்னா சாதிய அமைப்பில் இப்படித்தான் நிகழும். ஏன்னா சாதியினுடைய அடிப்படையே இவர்களை பிரித்து இவர்களுக்குள் மோத விட்டுக் கொள்வதுதான். அது மீண்டும் மீண்டும் நிறைவேறுது அப்படிங்கிறத நிரூபிக்கப்படுதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதை அரசாங்கமும் அரசை கைப்பற்றுகிற அரசியல்வாதிகளும் இந்த மோதலை நடத்தவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல், இல்லைன்னா அதுல லாபம் எடுப்பதை பற்றி யோசிக்காமல் இதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளும்
அதுதான் நான் சொன்னேன், ஒழுங்கா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எந்த சமூகத்தினருக்கு எவ்வளவு உரியது என்பதனை கொடுத்து, அதை விட மிக முக்கியமான வேண்டுகோள் என்னன்னு கேட்டா, சாதி அற்றோருக்கான ஒரு ஸ்பேஸை கண்டிப்பா நீங்க இந்த சமூகத்துல இடஒதுக்கீடு சிஸ்டத்திலேயே உண்டு பண்ணணும். சாதி அற்றோர் என்றால் நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டோர், எந்த சாதியிலும் தங்களுடைய பெயரை இணைத்துக் கொள்ள விரும்பாதவர்கள், அவர்களுக்கு ஒரு ஒதுக்கீடு வைங்க, ஒரு 1% வைங்க. இந்த சாதியை ஒழிப்பதற்கு அது மட்டும் இல்ல, இந்த சாதி அமைப்பிலிருந்து வெளியேறி அதிலே வரக்கூடிய ஒரு இடத்தை வந்து விரிவு செய்து கொண்டு போகக்கூடிய வழியை வகுக்கும். எனவே சாதியற்றோருக்கு, ஆனா அதுக்கு சில நிபந்தனைகள் விதிக்கணும். இடஒதுக்கீடு கிடைக்காதவங்க எல்லாம் எங்களுக்கு சாதி வேணான்னு சேர்ந்துடுறதுக்கான ஒரு அபாயம் இருக்கு. எனவே சாதி மறுப்பு திருமணம் செய்ய வேண்டும் என்பது போன்ற சில விதிமுறைகளை அதற்கு வைத்து சொல்வதில் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கறத நாம் பேசலாம். அதற்கு முன்பாக நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம் சார். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து குமார் வளவன் சார். சார், மதுரையில இருந்து குமார் வளவன். குமார் வளவன், சொல்லுங்க உங்களுடைய கருத்து. ஆமா சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வந்து அருந்ததியர்களுக்கு ஒதுக்கீடு வந்து மிக முக்கியம் சார். இந்த சூழல்ல வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து மிக மிக அவசியம். இந்த இடஒதுக்கீடை பெறுவதற்காண்டி வந்து தலைவர் திருமாவளவன் வந்து ரொம்ப வந்து முயற்சி எடுத்து போன ஆட்சியில வந்து இந்த இதை கொண்டு வர்றதுக்கு சட்டமன்றத்துல வந்து வழிய பேசினது வந்து விடுதலை சிறுத்தை. அத வந்து நிறைய பேர் வந்து இரட்டிப்பு செய்யறாங்க. இந்த ஒதுக்கீடை வந்து முக்கிய பெறுவதற்கு முழு காரணம் தலைவர் திருமாவளவன். நன்றி. நன்றி. உங்க கருத்திற்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், நான் தீர்த்தமலை பேசுறேங்க, சென்னையில இருந்து. சென்னையில இருந்து தீர்த்தமலை சார். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. என்னுடைய கருத்துக்கள் என்னன்னா சார், ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒருத்தர் 198 மார்க் வாங்குறாரு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு உயர்கல்வி மறுக்கப்படுகிறது. அதே வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அல்லது தாழ்த்தப்பட்ட வகுப்புன்றவருக்கு 110% வாங்கி அந்த கல்வி அவருக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சார் சமதர்மம் உண்டாகும்? அதனால வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, ஹலோ சொல்லுங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, வருமான அடிப்படையில் மாத்திரமே மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டுமே தவிர ஜாதி அடிப்படையில் அல்ல என்பதை உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் மீண்டும் இல்ல அதுல அவர் கேட்டதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. அது அவருக்கு அவங்க நிறைய பேர் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 190 மார்க் வாங்கின முன்னேறிய வகுப்பை சேர்ந்த ஒருத்தருக்கு இடம் மறுக்கப்படுவது அநீதின்னு சொன்னா, அதே 190 மார்க் வாங்கின ஒரு பணக்கார மாணவனுக்கு மறுக்கப்படுவது மட்டும் நீதி ஆயிடுமா? 190 மார்க் தான் கிரைட்டீரியானா? இப்ப சகோதரி சொல்றாங்க. பட் இது வந்து அவருடைய பாயிண்ட் நான் வந்து வலியுறுத்த விரும்புகிறேன். எப்படின்னா 198 மார்க் அப்படிங்கும் பொழுது நிறைய பேருக்கு இப்ப 69% அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்றது. சரி, இந்த 31% தான் ஜெனரல் கேட்டகரிக்கு வரப்போகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 69ஐயும் தாண்டி இந்த ஷெட்யூல் காஸ்ட், பேக்வர்ட் கம்யூனிட்டி அவர்கள்லாம் இருக்கின்றார்கள் என்றால் அதுக்கும் அவங்கள போடுறாங்க. அப்போ உங்களுக்கு 31ங்கிறது யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் இட். அது 20 இருக்கலாம், 15 இருக்கலாம், 12 இருக்கலாம், என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியல. அப்போ அன்சர்டன்டி. இப்போ வந்து நான் மறுபடியும் சொன்னது போல ஒரு டெஃபினட்டாக 1939 பிறகு சென்சஸ் இல்லாமல் இதை கண்டினியூவே பண்ணி கொண்டிருந்தது என்றால் டெஃபினட்டாக இது வந்து மக்களுக்கு முடியாத இயலாத ஒரு மக்களாக மற்றவர்கள் ஆக்கப்படுகின்றார்கள். அப்போ என்ன ஆகும்? அப்ப டெஃபினட்டா இந்த நாட்டின் மீது ஒரு நம்பிக்கையே இல்லாம போடும், தேசபக்தி கூட குறையும் என்று நான் நினைக்கிறேன். இல்ல, ஒருவேளை ஓவியா சொன்ன கருத்து மீண்டும் வலுப்பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதற்காக சாதி உண்டாக்கப்பட்டதோ அது சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுக்குள் மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி இருக்கலாம். இட் இஸ் குவைட் பாசிபிள். ஏன்னா 69% இருக்கட்டும், எவ்வளவு வேணா, நான் தான் சொன்னேன் 87% வரைக்கும் நீங்க சொல்லுகின்ற கணக்கு, அவங்க அரசியல்வாதி எல்லாம் சொல்றாங்க கணக்கெல்லாம் போட்டு 87%. சோ பி இட். ஆனால் சரியாக அதை எடுத்து சொல்லி இவ்வளவுதான் எங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவுதான் சொல்லிட்டாங்கன்னா இது இந்த பிரச்சனையே வராது. ஆனால் இது வந்து இட் இஸ் வைல்ட் இமேஜினேஷன். யாரு என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னா
டெஃபினட்டா இந்த நாடு தேசபக்தி என்பது நிச்சயமாக குறையும் என்பதில் எனக்கு என்னுடைய இதை தாண்டி ஜக்கையன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதோடு இந்த கேள்வி இணைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு விவகாரம், மத்திய அரசிற்கு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தெரிவித்த ஒரு கண்டனம். மனித மலத்தை மனிதனே அள்ளக்கூடிய ஒரு அவலம் 2012 தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது. இதை பற்றி உங்களுடைய கருத்தும், இதற்கு தீர்வாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதையும் இணைத்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ மனித கழிவு மனிதல்லுகின்ற ஒரு கொடூரமான ஒரு வன்கொடுமை என்பது நம்முடைய நாட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேரவலம்ங்கிறது நம்முடைய பிரதமர் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. இது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறை இருக்கக்கூடாதுங்கிறது யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை ஒழிப்பதற்கான நடவடிக்கை என்ன? அதாவது இதுவரைக்கும் காங்கிரஸ் நீண்ட காலமா அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்குது, பிஜேபி மாறி மாறி ஆளுது. ஆனா இதை ஒழிப்பதற்கான அரசு தரப்புல எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை. அப்பனா என்ன அவங்க அடிப்படையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வேலையை செய்யக்கூடியவங்க இவங்க தானே, அதுவும் குறிப்பா அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திலையும் ஒரு குறிப்பிட்ட பிரிவு தானே. ஆகவே அது ஒரு பெரிய பிரச்சனை நாம எடுக்க வேண்டாம், அந்த வேலை செய்வதற்காகவே அவர் பிறந்தவருங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி எல்லாம் சொன்ன கருத்து கர்மயோக் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய புத்தகத்தில் அவர் சொல்றாரு, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மலம் அள்ளுவது என்பது கடவுளால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அதை நீங்க மலம் அள்ள கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த பிறவியில நீங்க நல்லா மலம் அள்ளுனீங்கன்னா அடுத்த பிறவியில நீங்க ஒரு நல்ல பிறப்பியா, நல்ல ஒரு உயர் சாதியில நீங்க பிறப்பீங்க, அல்லது ஒரு நல்ல பிறப்பா பிறப்பீங்க அப்படின்னு தன்னுடைய புத்தகத்திலே எழுதி ஒரு முதலமைச்சர், ஒரு அதிகாரம் மிக்கவர் அவரே ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை பரப்புறார், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். ஆக இது என்னன்னா, இது உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது, உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நம்முடைய கேள்வி என்பது இதற்கான அரசுகளுடைய நடவடிக்கை என்பது என்னங்கிறதா. அது என்னன்னா ஒரு ஏமாற்றுத்தனமான, அதாவது நீதிமன்றத்தையும் இந்த அரசுகள் ஏமாற்றிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு இழிவான அவலத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு என்பது வழங்கப்படுகிறது. ஒரு நேயரோட பேசும்போது சொன்னாரு, ஒரு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இதுக்காக அவர் தான் ரொம்ப போராடினார் சொன்னார். அது முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா திருமாவளவன் அவர் ஆரம்பத்தில் இந்த உள்ஒதுக்கீடு வேண்டாம், தனி ஒதுக்கீடு கொடுங்க, அதாவது இந்த பொது ஒதுக்கீட்டு இருக்கு இல்லையா, பொது ஒதுக்கீடு அதுல கொடுங்க. ஏற்கனவே கிருஷ்ணசாமி இப்ப என்ன சொல்றாரோ அதைத்தான் திருமாவளவன் சொல்லிட்டு இருந்தார். அவர் ஒரு மாறினதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, அவர் எங்க எதிர்பார்த்த அளவுக்கு 6% கொடுத்துருவாங்களோ என்னமோங்கிற ஒரு பயம். இப்ப 3% கலைஞர் அறிவிச்சதுனால அப்பாடா 3% போயிருச்சே, நம்ம தலை தப்பிச்சதுன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் அதை அவர் ஆதரிச்சார தவிர, அவருடைய எந்த போராட்டம், எத்தனையோ போராட்டங்கள் நடத்துறாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு போராட்டம் நடத்திருக்காரா? அது ஒரு தவறான கருத்து. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில இந்த செய்தி போயிட்டு இருக்கு. ஒரு தவறான கருத்தை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அக்கறையோடு நான் சொல்றேன். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர்களே இதற்காக பேசுவது இல்லை அப்படிங்கிறீங்க? இல்லை. அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்த ஒட்டுமொத்தமா அப்படி சொல்லிட முடியாது. இப்ப தேவேந்திர உளவியலாளர் சமூகத்தில் பிறந்த அல்லது பறையர் சமூகத்தில் பிறந்த சில தலைவர்கள், அவர்கள் அந்த பகுதி அளவில் இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க இதுக்கு ஆதரவா இருக்காங்க. தியாகி இமானுவேல் பேரவை சந்திரபோஸ், தமிழக மனித உரிமை கழகம் அரங்க குணசேகரன், அம்பேத்கர் பேரவை நிக்கோலஸ், இது போல இருக்கிறார்கள். அதனால இந்த பெரிய இந்த அரசியல் கட்சியாக வளர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இவங்க சமூக தலைவராக நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் காலங்காலமா சமூகத்துக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சமூக நீதி கோரிக்கைகளுக்கு அவங்க ஆதரவு அளிக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்த எல்லா தலித் தலைவர்களும் சொல்லிட முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட அந்த இன்னைக்கு பாப்புலரா வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் இதை ஆதரிக்கணும். இப்ப திருமாவளவனுடைய ஸ்டாண்ட் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது. இன்னைக்கு அவர் இந்த 3% ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறீங்க. இன்னும் ஆதரிக்கணும். நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதியாக உங்கள் 3 பேருடைய கருத்தையும் சுருக்கமாக சொல்லுங்கள். ராமசுப்ரமணியன், உங்களுடைய இறுதியான கருத்து. இந்த ரிசர்வேஷன் என்கின்ற ஒரு பாயிண்ட் நாம முதல்ல சொன்னது போல டெஃபினட்டா ஒரு குவான்டிஃபையபிள் டேட்டா இல்லை. அப்படிங்கும்போது இது தொடர்ந்து கொண்டு இதே தான் அப்படின்னு இருக்கிறதுங்கிறது இது மிகப்பெரிய அளவிற்கு சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால நிறைய பேருக்கு என்னன்னா, ஒரு கால் இந்தியாவில் இன்னொரு கால் ஏர் இந்தியாலங்கிற மாதிரி எப்படா இந்த ஊரை விட்டு ஓட போறோங்கிற நிலைமையில இருக்கின்றது. ஆகவே உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, யாரும் அப்படி ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது உயர்ந்தவர்கள் தாழ்ந்த, இப்ப யாரும் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரியா தான் இருக்காங்க. சமூக ரீதியாக ஒருத்தர் பிற்படுத்தப்பட அவங்களை தூக்கி விடுறது அவசியம் என்பதுல 2 வித கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்துல ரொம்ப ஏழ்மையான நிலைமையில உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு யார் அவர்களையும் தூக்கி விடணும். அப்படி நீங்க தூக்கி விடலைன்னா டெஃபினட்டா அவர்களால் எதிர்த்து போராடக்கூடிய நிலைமையில இல்லை என்றாலும் அவர்கள் இந்த நாடை விட்டு நாட்டிற்கு மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக போவார்கள். எந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா
இந்த விட்டா இந்த ஊரை விட்டு ஓடிடலாங்கிற மாதிரி நான் இதுதான் உலக நாடுகள் பலவற்றிலே பார்த்து கொண்டிருக்கேன். சமீபத்தில் பின்லாண்ட்ல நான் இருந்தேன். அப்ப அங்க வரும்போது எனக்கு இந்தியாவுக்கு வரணும்னு ஆசை. ஒரு ஃபேமிலியில இருக்கிறோம் சொல்றாங்க. நான் சவுத் இந்தியா சொல்ல, நார்த் இந்தியன் பீப்புள். ஐயோ நம்ம அங்க வேணாம் சார், இங்க ரிசர்வேஷன் அது இதுன்னு நாங்க பாட்டு ஏதோ சௌக்கியமா இங்க இருந்துட்டு இருக்கோம். ஐ டோன்ட் வாண்ட் டு கம், எனக்கு வரணும்னு ஆசை தான் இருக்கு, இனிமே நாங்க வரதா இல்ல அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில மக்களை தள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓவியா, உங்களுடைய இறுதியான கருத்துக்களை கேட்பதற்கு முன்பாக கடைசி நேயர் நம்ம மத்தியில் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி நேயர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சொல்லுங்க ஓவியா, இப்ப இவர் பேசிய இந்த வார்த்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களை யார் தூக்கி விடுவது, பிற சாதியினரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். அதற்கான விடையையும் சேர்த்து உங்களுடைய இல்ல, அதாவது ஐயா அவர்கள் சொன்னாங்க நம்ம ஒரு கால் இந்தியாவிலேயே, ஆனா இங்க பெரும்பான்மையான மக்கள் இன்னொரு கால் வைக்கிறதுக்கு இடமே இல்லாம இருக்காங்க. ஏர் இந்தியால கால் வச்சு போகக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பில்லாதவர்களை பற்றி நாம கவலைப்பட வேண்டிய நிலையில இருக்கிறோம். அப்புறம் பொருளாதாரம் என்பது இங்கு சாதியின் விளைவாக விளைந்த ரிசல்ட்டா இருக்குது. அதுக்கு விதிவிலக்காதான் ஒரு சில, இப்ப ஐயா கூட சொன்னாங்க பீகார்ல அப்ப பீகார்ல ஒரு முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர் மலம் அள்ளும் போது அது இந்திய அளவுல செய்தி. ஆனா மலம் அள்ளுவதற்காகவே பிறந்த சாதியில இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் மலம் அள்ளி கொண்டிருப்பது யாருக்குமே செய்தி இல்ல. அது ஒரு அன்றாட விஷயம். இந்த வேறுபாடுதான் இங்க மலை மாதிரி இருந்து நம்மளை அழுத்துது. இதைத்தான் நம்ம தகர்க்கணும்னு நினைக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில சாதி என்பது, சாதியின் நோக்கம் என்பது வறுமையை உருவாக்குவது. சாதிங்கிறது சமூக அமைப்பு மட்டும் இல்ல, சாதி என்பது பொருளாதார அமைப்பு, உற்பத்தி முறையோடு தொடர்புள்ள அமைப்பு. இது இன்னைக்கு சொல்றாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி சரியா இருக்கலாம், 30 வருஷம் இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த அமைப்பு இருந்திருக்கு. அதனுடைய விளைவுகளை தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் சொன்னது போல, ஐயா அவர்கள் நாங்கள் 3 பேருமே கிட்டத்தட்ட ஒத்துக்கொண்டது போல, ஒரு ப்ராப்பர் டேட்டா இல்லாத ஒரு சூழல் என்பது யாருமே விரும்ப தகுந்ததல்ல. நாம் உண்மைகளை காண விரும்புகிறோம். வெள்ளையர் காலத்தில் இருந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு என்பதே சரியானது. பட்டியல் இனத்தவரின் இடஒதுக்கீடு என்பது மிக அதாவது இடஒதுக்கீடுக்கு எதிரான சிந்தனை சமூகத்தில் வளர்றதுக்கே அதுதான் இடம் கொடுத்தது. ஏன்னா இடஒதுக்கீடு அனுபவிக்கிறவங்க இடஒதுக்கீடு இல்லாதவங்கன்னு சமூகம் பிளவுபட்டது. இந்த பிளவு வகுப்பாரி உரிமையில வந்திருக்காது. ஏன்னா அதுல எல்லா சமூகத்தவருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. வகுப்பு வாரி, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள், வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை அமுல்படுத்துங்கள், சாதி அற்றோருக்கான இடஒதுக்கீடை அதில் உருவாக்குங்கள். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. 3 பேருமே நேரமின்மையின் காரணமாக தொடர்ந்து விவாதிக்க இயலாவிட்டாலும் கூட 3 பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நேரிலே இன்றைய சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சி இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது. சாதிவாரி இடஒதுக்கீடு குறித்தும் அருந்ததியினருக்கான உள் இடஒதுக்கீடு குறித்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் விவாதித்தோம். எந்த ஒரு விவாதங்களும் ஏதாவது ஒரு புள்ளியில் முற்று பெறுவதில்லை, அது தொடர்ந்து நின்று கொண்டேதான் இருக்கும். இருந்தாலும் நேரமின்மையின் காரணமாக இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையோடு கோல்டன் ஹோம்ஸின் கோல்டன் ஓப்லன்ஸ் வழங்கும் சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி. அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து